ஜனங்க யாரும் அவனை பார்க்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். வணக்கம், வெல்கம் டு ரிவ்யூ பை ரமேஷ். இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தயாரிப்பில் சந்தோஷ் நாராயணன் இசையில் நலன் குமாரசாமி இயக்கத்தில் அண்ணன் கார்த்தி அண்ணன் மற்றும் ராஜ்கிரண் சார், சத்யராஜ் சார், ஆனந்த்ராஜ் சார், கீர்த்தி செட்டி நடிப்பில் உருவாகி உள்ள வா வாத்தியார் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா எம்ஜிஆர் சார் அவர்களை அப்படியே ரீக்ரியேட் பண்ணிட்டு வச்சுருக்காங்க. தப்பு நடக்கும் போதெல்லாம் அதை எப்படி அவர் ஸ்டைலில் காப்பாற்றுறாரு என்பதை நமக்கு டைம் லூப் முறையில் காமிச்சிருக்காங்க. படத்தில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஃபஸ்ட்டு பாசிட்டிவை பற்றி பார்ப்போம். மியூசிக் சந்தோஷ் நாராயணன் சார் அருமையான ஒர்க் பண்ணியிருக்காரு. பழைய காலத்து மியூசிக்கும் இப்போ உள்ள மியூசிக்கும் சேர்த்து அவர் ஸ்டைலில் அருமையாக பண்ணியிருக்காரு. அடுத்தது கீர்த்தி செட்டி. இவங்க ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. இவங்க நடிப்பும் அட்டகாசமாக இருந்துச்சு. நடிப்புன்னு சொல்கிறத விட அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ எம் எஜுகேட்டட், பண்பானவன், நான் ரசிப்பேன். எல்லாருமே எதிர்பார்க்க முடியுமா? ராஜ்கிரண் ஐயா டீசெண்டாக பண்ணியிருந்தாரு. அடுத்தது படத்தோட ஹீரோ அண்ணன் கார்த்தி அண்ணன் சொல்ல வார்த்தைகளே இல்லை, வாத்தியார் ஸ்டைலில் சிறப்பாக நடிச்சிருந்தாரு. அடுத்தது இவர் ஸ்டைலில் உள்ள அந்த பாடி லாங்குவேஜ் நடிப்பும் அட்டகாசமாக இருந்துச்சு. இதெல்லாம் என்னுடைய பார்வைக்கு படத்தில் பாசிட்டிவாக தோணுச்சு. அடுத்து நெகட்டிவை பற்றி பார்ப்போம். படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் எல்லா கேரக்டரையுமே. வில்லன் கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப்லையும் சரி, செகண்ட் ஹாஃப்லையும் சரி, நம்மளை படத்துக்குள்ளேயே கூட்டிகிட்டு போகல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக, எனர்ஜியாக, எங்கேஜிங்காக இருக்கிற சீன் படத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அப்படி இருக்கிற சீனை விட படத்துக்கு வந்துட்டோமே, படத்தை பார்ப்போமா தூங்குவோமா அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போனாங்க. ஓவரால் மூவி எப்படி இருக்குது பார்த்தோம் அப்படின்னா, வித்தியாசமான கதையை தேர்ந்தெடுத்து படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு மேபி படம் பிடிக்கலாம். பொங்கல் செலிப்ரேஷனை கொண்டாடுற மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு படம் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரேட்டிங்ஸ் இந்த படத்துக்கு 10க்கு 5 மார்க்குகள் கொடுப்பேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோதான் கொடுக்க முடிஞ்சுது. நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ரிவ்யூ பை ரமேஷ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய குறைகளை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.